ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சீசிங் ராஜாவை நெருங்கியிருக்கிறார்கள் தனிப்படை. சீசிங் ராஜாவை ஆந்திராவில் பதுங்கியிருப்பது தெரியவந்ததை அடுத்து தனிப்படை அங்கு விரைந்திருக்கிறார்கள். ஆந்திராவில் இரண்டாவது மனைவி வீட்டில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படை விரைந்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். எத்தனை பேர் கொண்ட தனிப்படை குழு ஆந்திரா விரைந்திருக்கிறது? ஆந்திராவின் எந்த பகுதியில் அவர் பதுங்கியிருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக எந்தெந்த ரவுடிகளுக்கு தொடர்புடையது என அவர்களை கைது செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக மொத்தம் 16 நபர்களை போலீசார் கைது செய்த நிலையில இந்த வழக்குல தொடர்புடையதாக முக்கிய நபரான திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். குறிப்பாக இந்த வழக்குல பல்வேறு ரவுடிகளுக்கு தொடர்புடையது தெரிய வந்திருப்பதை அடுத்து 10 தனிப்படைகள் இந்த வட மாநிலங்களுக்கு விரைந்துள்ளன. அதாவது சம்போ செந்திலை கைது செய்வதற்காக விரைந்துள்ளன. இது ஒரு புறம் இருக்க, ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பரான ரவுடி சீசிங் ராஜாவை பிடிப்பதற்காக ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல மொத்தம் 3 தனிப்படைகள் விரைந்துள்ளது. அதாவது இந்த சீசிங் ராஜாவுக்கு தொடர்பு இருப்பதாக அதாவது ஆற்காடு சுரேஷின் மனைவியான அஞ்சலையிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதனால போலீசார் மொத்தம் 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். எப்போதுமே வழக்கமாக இங்கே ஒரு சம்பவத்தை செய்த பிறகு சீசிங் ராஜா என்பவர் ஆந்திர மாநிலத்துல கட்டப்பா மற்றும் ராஜமுந்திரி ஆகிய பகுதிகளில் தங்கி அங்கிருந்தபடியே இங்க இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட பஞ்சாயத்து மற்றும் மாமூல் வசூலிப்பு போன்ற பணிகளில் ஈடுபடுவது போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து அங்கே ஆந்திராவில் தற்போது விரைந்துள்ளனர். அது மட்டுமின்றி இவருக்கு இரண்டாவது மனைவியாக இருக்கக்கூடிய ஒருவரின் வீட்டுல அடிக்கடி சென்று பதுங்கி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தற்போது அவரது வீட்டில் ஏதேனும் பதுங்கியுள்ளாரா என்பதை பிடிப்பதற்கான பணியில தற்போது தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். குறிப்பாக இவர் இவரது நண்பரான ஆற்காடு சுரேஷ்க்கு பழி வாங்குவதற்காக இவரது பங்கும் உள்ளனரா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி இந்த அஞ்சலி கொடுத்த வாக்குமூலத்துல ரவுடி சீசிங் ராஜாவிற்கு இவர் ஏதேனும் பண உதவி ஏதேனும் இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு ஏதேனும் சப்ளை செய்துள்ளாரா என்பது தொடர்பான கோணங்கள்ல விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக இவர்கள் 2 பேர், அதாவது ரவுடி சீசிங் ராஜா மற்றும் சம்போ செந்திலை கைது செய்த பின்பு தான் இந்த வழக்குல யார் பின்னணியில் உள்ளனர் என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.